உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க. ஓகேவா? மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கமெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து என்னோட நேரத்தை ஒதுக்கி அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்டா வாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க நாய் பத்தி பேசுங்க, அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சார், ஆஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன். மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க. விஜய் டிவிக்கு கேளுங்க, கோபி சார்ட்டே கேளுங்க, அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க. அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும். அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல. அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது, அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல. நான் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி இருக்கு. ஸோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன், யாரையுமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை. நீங்க யாரும் இங்க வராதீங்க, ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை. பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும்.